வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்டீங்களா? ஓகே, ஃபைன். இப்போ இந்த பகல்காம் காஷ்மீரில் அந்த தீவிரவாதிகள் ஷூட்டிங் நடத்தினாங்க இல்லைங்க. உடனே பாகிஸ்தான் பிரதமர் என்ன கண்கூடாவே நல்லாவே தெரியும் நம்மளுக்கு, அந்த பாகிஸ்தான் மூலியமாக தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. மற்ற எந்த கண்ட்ரீஸுமே நடத்தியிருக்க வாய்ப்பே கிடையாது. உடனே பாகிஸ்தானுடைய பிரதமர் என்ன பண்ணோம், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கணும். மன்னிப்பு கண்டிப்பாக கேட்டிருக்கணும். அது ஊடகத்தின் வழியாகவும் இல்லை தூதராக ஏதோ ஒன்று மறைமுகமாக கூட மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனால் இது வரைக்குமே எந்த நடவடிக்கையுமே இல்லை. அது அத்தனையும் மோடிஜியும் நம்மளுடைய கவர்மெண்ட்டும் சரி, நம்மளுடைய இராணுவ படைகளும் சரி அமைதியாக தான் இருந்தாங்க. இது கோழைத்தனமான ஒரு செயலுங்க. நீ தாக்குறதா இருந்தால் டைரக்டாக சொல்லி அடி, அதை விட்டுட்டு அந்த அப்பாவி மக்களை கொள்வது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதற்கு பதிலடியாக தான் இன்றைக்கி அந்த சிந்தூர் ஆப்ரேஷன். இது தப்புனே சொல்ல முடியாதுங்க. பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்கு நம்ம இந்திய இராணுவம். பட் இதுலேயே இப்போ இந்த பாகிஸ்தான் இராணுவம், பாகிஸ்தானுடைய பிரதமர் எல்லாம் அப்படியே நிலை குலைஞ்சு போயிட்டாங்க. என்னடா இப்படி கரெக்டாக குறி வச்சு அழிச்சிருக்காங்களே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பயந்தாங்குழிங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம காஷ்மீர் எல்லையில் குடியிருக்காங்க இல்லைங்க நம்ம இந்திய மக்கள், அவங்கள ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் 10 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பாலிமர் நியூஸ் அப்படியே நியூஸில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கண்மூடித்தனமான ஒரு செயல், ஒரு கோழைத்தனமான செயல். அப்பாவி மக்களை அழிக்கிறது, ஷூட் பண்ணுறதுன்றது ஒரு கோழைத்தனமான செயல். அதனால் நம்ம இந்திய கவர்மெண்ட் மோடிஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் தயாராக தான் இருக்கோம். இதன் மூலிமா போர் வரதா இருந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் எதுக்குமே இந்திய இராணுவம் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சரி, மோடிஜியும் சரி, இந்த ஹையர் ஆஃபீஸர்ஸ், ஹையர் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் எல்லாமே ரெடியாக தாங்க இருக்கும். ஓகே, நம்ம இந்திய பெண்மணிகள் ஓகேவா, கோழைத்தனமானவர்கள் கிடையவே கிடையாது. எதுக்குமே நாங்கள் துணிஞ்சவங்க தான். அந்த பகல்காம் அந்த ஷூட்டிங்கில் கூட அந்த ஆர்மி ஆஃபீஸராக இறந்துட்டார். அப்போ கூட அந்த லேடி, அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு பாவம், ஹனிமூனுக்காக அப்படியே வீரமாக தான் உட்காந்துட்டு இருந்தது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். இதெல்லாம் ஒரு கோழைகள் செய்ய வேண்டிய செயலை இந்த பாகிஸ்தான் இராணுவம் சரி பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செய்து இந்த பாகிஸ்தான் இதெல்லாம் நிறுத்திட்டு தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும். எந்த காலத்திலையும் காஷ்மீர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு பகல் கனவுல இருந்தால், பகல் கனவு மட்டும்தான், அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஓகே, நான் கண்டிப்பாக ஒரு இந்திய பெண் அப்படின்றத என்னுடைய யூடியூப் சேனல் மூலமா நான் பகிர்ந்துக்கிறேன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே. பி ஸ்மைல் ஆல்வேஸ். பி ஸ்ட்ராங். பி ஹாப்பி. லவ் யூ டு ஆல்.